ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி நான் பைக்கில் சாரி ஹெல்மெட்டில் இந்த மாதிரி கேமரா வச்சு ட்ராவல் பண்ணியிருக்கேன். சும்மா அப்படியே கையில் பிடிச்சிட்டே போவேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹாய் கைஸ், ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த கேமரா வாங்கி நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த கோப்ரோ கேமரா வாங்கி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வருஷம் இருக்கும். ஆனால் 2 வருஷத்தில் இதை நான் மேக்ஸிமம் ஒரு 4-5 தடவை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுமாரி ரெகுலராக யூஸ் பண்ணலாம், வ்ளாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணேன் இந்த சென்டரில். பட் ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக இல்லாத மாதிரி இருந்தது. ஏதாவது ஹீட் ஆச்சுனோ இல்லை கீழே விழுந்துருமோ அப்படின்ற. ஸோ அதனால இந்த ஸ்ட்ராப்பை வந்து நான் இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும், ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படின்றதுக்காக அதை நான் ஆர்டர் பண்ணேன். ஒரு விலை பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் கேட்டேன், ஒரு 500-600 அந்த மாதிரி சொன்னாங்க. பட் இது அமேசானில் வாங்கினேன். இது வந்து இந்த கோப்ரோ மாஸ்டர் ஸ்ட்ராப்பு ப்ளஸ் இது கூடவே பார்த்தீங்கன்னா மொபைலுக்கான ஸ்ட்ராப்பும் இதிலே தராங்க. ஸோ நம்ம மொபைலுமே யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த ஸ்ட்ராப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேர்த்தே 256 மட்டும்தான். ஸோ இது ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இதை நான் இப்போது இந்த இடத்துல எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகலை, கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்தது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது ஆக்சுவலாக கேமராவும் ரொம்ப சேஃபு. வெறும் 250 ரூபாய்க்கு இது செம ஒர்த்து, தாராளமாக வாங்கலாம். இது அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் அப்படி ஓப்பன் பண்ண முடியலன்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அனுப்பி விடுறேன். புதுசாக வ்ளாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ரவுண்டு போகலாம் பைக்கில் எப்படி இருக்குன்ட்டு. கமான். ஆக்சுவலி இந்த மாதிரி நான் பைக்கில் சாரி ஹெல்மெட்டில் இந்த மாதிரி கேமரா வச்சு ட்ராவல் பண்ணியிருக்கேன். சும்மா அப்படியே கையில் பிடிச்சிட்டே போவேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. நிறுத்தினதுக்கப்புறம் வீடியோ எடுத்து பார்க்கலாம் எப்படி எந்த அளவுக்கு வாய்ஸ் நல்லா இருக்கும். பட் ஆனால் வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட்டிங்ஸும் அதுவும் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சது இந்த மவுண்ட் வந்து வாய் பக்கத்துலேயே நம்ம இருக்கிறதால கொஞ்சம் பேசுகிறது வாய்ஸ் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா மைக் தான் வைக்கணும். வீடியோவும் சான்ஸே இல்லை, செம குவாலிட்டியாக இருக்குது. இனிமேல் இந்த கேமரா வச்சு ரெகுலராக ஏதாவது வ்ளாக் வீடியோ பண்ணோம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த கேமராவை நான் 2 இயர்ஸாக ஒரு 10 தடவை யூஸ் பண்ணியிருப்பேன் மேக்ஸிமம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ அது அப்படியே விட்டால் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் அதை பிரயோஜனமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இன்னையிலேருந்து ரெகுலராக பெரிய வீடியோ, இவ்வளோ நல்லா ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுருந்தேன். ஸோ இனிமேல் ஷார்ட்ஸ் வீடியோ கூடவே அப்படியே இதையும் கம்பைன் பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. தாம்பரம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருக்கோம். பைக்கில் ஹார்ன் அடிக்க மாட்டேங்குது. நேற்று கட்சி என்னன்னு தெரியல, அடிக்க மாட்டேங்குது. ஹலோ பையா, இங்கே ஒரு பானிபூரி கடை இருக்குது. ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி எவ்வளோ நல்லா இருக்குது தெரியல. பட் ஆனால் ரொம்ப ஃபேமஸ் அந்த கடை. டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ஃப்ளவர் மார்க்கெட்டில் ஃபிஷ் மார்க்கெட்டு, அப்புறம் இந்த கறிக்கடை, மட்டன் கடை, அதெல்லாம் இந்த சைடு. அப்படியே பார்த்திங்கன்னா உள்ள காய்கறி மார்க்கெட்டு. ஸோ எல்லாமே அப்படியே பேரலாக இருக்கும். ரைட் சைடில் இங்கே ஒரு நாட்டு மருந்து கடை இருக்குது. ஸோ இந்த தாம்பரமில் பார்த்திங்கன்னா சட்டிப்பானை செய்கிற கடை. இதுவும் ரொம்ப வருஷமாக இருக்குது. அப்புறம் இது போலீஸ் குவார்ட்டர்ஸு. லெஃப்ட் சைடில் இங்கே எனக்கு தெரிஞ்சு வேறு ஃபேமஸாக இருக்கிறது பேபி ஸ்கூல். இது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. எங்கள் அம்மாவே இந்த ஸ்கூலில் தான் ஸ்டார்டிங் பண்ணாங்க. இது நம்மளோட மார்க்கெட் ரோடு.
எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் ஓவராலாக இது பார்க்கும்போதே தெரிஞ்ச ஓரளவுக்கு வீடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஓகே கைஸ், வீடியோ குவாலிட்டி, வாய்ஸ், ஆடியோலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் see.